இது வந்து $60 போட்டிருக்கு இந்த பானை. இந்த பானை 60. முடிஞ்சது. இந்த வருஷம் நான் நேரத்துக்கே வாங்கிட்டேன் கரும்பு போய். இதை வந்து 4 மூலையிலையும் வச்சு தோரண மாதிரி கட்ட போறோம். அதுக்கு தான் இந்த கரும்பு வாங்கிக்கிறேன் 4 கரும்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னோர் தான் பாருங்க, சினோமீனு பக்கத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களை எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து பயங்கர சினோ அடித்தது. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் போகிறோம். என்னத்துக்கு போகிறோம் மார்க்கெட்டுக்கு? இன்றைக்கு வந்து பொங்கலுக்கு வந்து சாமான் கொஞ்சம் வாங்கணும். அப்போ அதுக்காக உங்களை எல்லாருக்குமே தெரியும் தைப்பொங்கல் இருக்குது. அதால் வந்து நாங்கள் வந்து தைப்பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். அப்ப அதைத்தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எப்படி சினோமேன் இருக்குதுன்னு சொல்லுங்க. சினோமேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட வந்து எங்களோட கார் எல்லாம் பண்ணி மூடிட்டு அப்ப அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம். ஓகே. இங்கற சினோ அடிச்சோன்றிருக்கா. அப்ப கெப்போண்டு போட ஒருமேண்டா ஹை பிரேக் இருக்கு. கையெல்லாம் பிரேக். ஆனா நேத்து குளிர் இல்ல. எங்கட இடத்து காருங்க இன்னும் சினோ ஒண்ணுமே கரையல. அப்படியே பாருங்க எங்கட காரை வந்து வாட்டு முன் பக்கம். இந்த பக்கம் கரைஞ்சிட்டுது சைடு எல்லாம். ஆனா முன் கண்ணாடி எல்லாம் இதா இருக்குது. இங்க அப்ப குளிர் இருக்காதுன்னு இருந்தா நான் பயங்கரமா குளிர் வரைக்கும். அப்ப இன்னும் ஒரு ஜாக்கெட் போட போறேன். இன்னும் மங்கிட ஏரியா வந்து ரோட்ல வாகனம் போன வழியா கரைஞ்சது வழியா 2 சைட்டுக்கும் வந்து அப்படியே இருக்குது பாருங்க. ஓகே, அப்ப நாங்க வந்து சினோ போய் தான் இப்ப கிளீன் பண்றதுன்னு சொல்லி ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் கிளீன் பண்ண போறோம். பிக்கப்புக்கு முன்ன பாருங்க இப்படி கட்டியா இருக்கு இந்த சினோ. இது வந்து ஹெவியா இருந்தா இப்படி கழுகு. ஓ, கீழே சப்பாத்துல பட்டேன்னா அப்படியே தண்ணியை வந்து புறாயிதாண்டு முன் கண்ணாடி எல்லாம் பாருங்க அப்படியே கட்டியாகுது. காரை வந்து கராச்சில விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுதான். அங்க நீர் கிளீன் பண்ணும் ப்ளீஸ். காய் வரைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வாங்கியிருக்கேன். பாத்தீங்களா கிளீன் பண்ணிட்டு அது போல எடுத்த வரும். அது இந்த சாஃப்டான பிரஸ் முன்னுக்கு வந்து. ஆனா இது வந்து நல்ல பூ மாதிரி ஐஸ்ன்னு ஸ்னோமேன் செய்யறதுக்கு நல்ல ஐஸ் தான் இது. ஆனா கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. ஓகே, நாங்க கிளீன் பண்ணிட்டோம். இனி கடைக்கு போயிட்டு போற ரோட்ல பாப்போம் அப்படி ஸ்னோக்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஸ்னோ அடிச்சு பார்த்தா நாங்க வெளியில போறோம். பாப்போம் அப்படி ரோட்டுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. எனக்கு இன்றைக்கு லீவு. இப்பதான் ஹைவேல இப்படித்தான் இருக்குது. நாங்கள் சரியனுக்கு இப்ப போறோம் பொங்கல் சாமான் வாங்குறதுக்கு. வாங்க பொங்கல் ஷாப்பிங் இன்றைக்கு செய்யலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒயிட்டா இருக்குது, நல்லா இருக்குதான் பாக்க. ஒரு காடு பாருங்க எப்படி இருக்குது. காடு மாதிரி தான் இருக்குது. நிறைய மரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குது. இதுல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மரம் எல்லாம் வாயிட்டா இருந்து 2 சைட்டும் இப்படி இருக்கு. நம்ம சூப்பரா இருக்கு பாக்குறது. வா, நல்லா இருக்குது. நடுவங்கப்பா நல்லா இருக்குதுதான். இந்த இடம் பெருசா கரையில ஸ்னோ அடித்தது. இதுக்கு லாஸ்ட் ஏரியா. இந்த மரங்கள் இது எல்லாம் அப்படியே ஒல்லியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாக்க. கடைக்கு வாங்க. இது வந்து பச்சை வெள்ளை பச்சைன்னு சுவந்தல் அரிசின்னு சொல்லி சிங்கள நேம் இருக்குது. ஆனா இது நல்ல சாப்பிடுறது தெரியுமா. இங்க இதுவும் இருக்குது. இதுதான் சம்பாண்டு நிக்கிறேன். என்ன வெள்ளை சுதுரு அரிசி. சுதுரு வந்து இங்க சிங்களத்துல என்ன நேம் தெரியா? நான் பால்டின் எடுக்க போறேன். மிக்சர் இங்க எப்படித்தான் இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாவே ஸ்நாக் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதுக்காக நாங்க வீட்டுல செய்யறது. ஸ்ரீலங்கா மாதிரி உரை போடணும் இருக்கா. சும்மா பலகாரம் செய்யணும் மண்டியில எத்தனை விதவிதமான முறுக்கு இருக்குதுங்க. வாங்கி கொண்டு போய் வச்சுட்டா சரி. இந்த பிஸ்கெட் தான் நாங்க செய்யறோம். நாங்க கூடுதல நம்புறேன். இதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் பிடிக்காது. இது மக்னா வந்துருக்குது. என்னண்டா தாமரை என்ற விதை இருக்குல்லோ, அதான் இதை பொறிச்சிட்டு வச்சிருக்காங்க. இது நல்ல சத்து வாங்கிடுவான். ஒருக்க நான் வாங்கினா எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. நான் பப்படம் எடுக்க இறங்கிட்டு விட்டேன். ஒரு 8 பேக்கெட் பப்படம் கூட முடியட்டு.
இப்போ இருக்கிற தைப்பங்களுக்கு பானை எடுத்து வந்தாங்க. இப்போ பானை எடுத்து இது வந்து $60 போட்டிருக்கு. இந்த பானை $60. போன வருஷம் இந்த இப்ப நாங்க தைப்பொங்கலுக்கு சாமான் வாங்க வந்துட்டு இந்த வீட்டை சாப்பிட்டுட்டு தான் வந்து நீங்க சாப்பிட்டு தான் வந்தேன். நாங்கள் வளமையாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஏதாவது சாப்பிட்டு தான் இருந்தது. இப்போ மசாலா டீ எந்தோட பண்ணேன். அதோட வந்து ஒன்னியன் வடை இது. ஓகே நாங்க சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்கோம். ஆனால் ஒன்னியன் வடை இருந்தாங்க சொல்லு வருது. ஓகே 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 இப்போ நாங்கள் சாமான் எல்லாம் பேட்டி கொண்டு வலிக்கிட்டாச்சு. அப்போ கரும்பு பானியால் எல்லாம் வேண்டியாச்சு. அப்போ இனி நாங்கள் வீட்டை தான் போக போகிறோம். பாருங்க பின் கார் டிக்கிக்கு அப்படி ஐஸாக கிடையாது பாருங்க. அப்போ நாங்கள் இனி வச்சுட்டு வீட்டை போயிட்டு என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி எல்லாமே இதில் பார்ப்போம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. 5 for 199. இது வந்து சில நேரத்தில் நல்ல இனிப்பாக இருக்கிறது. இது வந்து தாய்லாந்தில் வந்து இருந்தாம் பேர் இது போட்டுறாங்க. ஏன்னா இது வந்து 2 பழம் 1 பழம் கட்டி போட்டுருக்காங்க. வாழைக்காய் தான் வேண்டி என்ன செய்ய போகிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் நல்ல கீரை இது பார்த்து இது பச்சை இது சிவப்பு. அப்போ கீரை கருநாள் வாங்கல. ஓகே இது வந்து அந்த ஓகே அப்போ சாமான் எல்லாம் வேண்டியாச்சு. அப்போ நாங்கள் வீட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணோம். ஓகே எப்போ உங்களை ப்ரோசல் எட்ட மாட்டியாச்சு. உங்களுக்கு வந்து கரும்பு பானை இருக்கு. சரியா புரியா இருக்குது. அத வீட்டை போட்டுருக்கோம். அப்ப நாங்க என்ன பொங்கல் ஐட்டம் வாங்கிட்டோம். ஓகே கரும்பு வெளியில இட்டுட்டு சரியா இருக்கு. கரும்பு வந்து கரும்பும் பானை நான் இம்போர்ட் பானையோட வேற இறங்கி கரும்பு. ஆனா சரியா குளிரும் போது இன்னைக்கு எத்தனை மணிக்கு போனாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் 12 மணிக்கு போனாங்க. இப்பதான் தைப்பொங்கல் ஷாப்பிங் முடிச்சு வீட்டை வந்திருக்கேன். ஓகே இத்த ஒரு கரும்பு என்ன விலை வாங்குறானு? இது வந்து பீஸ் வந்து $4. 4 பீஸ் வாங்கினாங்க. இது இந்த முறை நான் இந்த கரும்பை எடுத்து நட போறேன். நட்டு பாப்போம். நாங்க நட்டுனாங்க ஒரு வருஷம் நான் நட்டேனா நான் இந்த முறை சாடியில வைக்கணும். என்ன சாடியில வச்சு பொங்கலுக்கு வந்து இந்த பானை வாங்கினாங்க. $37 போட்டிருக்காங்க. இந்த பானை பொங்கலுக்கு பானை வாங்கினாங்க. பாருங்க சரியான ஹெவியா இருக்கு இந்த பானை. என்ன விலை நினைக்கிறீங்க? என்ன விலைன்னு எனக்கு தெரியுது சொல்லுங்க. இந்த பானை வந்து $35 போட்டிருந்தவங்க போன வருஷம் இதே மாதிரி பானை தான் வாங்கினது. அங்க இந்த பிரைஸ் இதே பானை வேணும்னு சொல்லி தான் வாங்கினாரு. பானை பானையா வாங்கி வைக்கிறாரு. என்னத்துக்கு தெரியல. இது அப்படி இல்லை நானே நாங்க ஸ்ரீலங்காலையும் பொங்கலுக்கு வந்து எல்லாருமே பானையில தான் பொங்கல். வீட்டை பொங்குறது. ஆனா அங்க இருந்து சோறு காட்டுறது எல்லாம் அம்மா எடுப்பா. நான் இங்க எடுத்ததே இல்லை. இதோட 5-6 பானையா இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்டா இத பாசல் போட போறேன். ஸ்ரீலங்கா போறேன். அப்படித்தான் நான் முதல்ல ஒரு வீட்டை போனாங்க ஸ்ரீலங்கா. அவங்க 30-40 பானை என்று கட்டி மேல வெப்பனில மேல வச்சிருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு நாங்க பானை வந்ததும் அப்ப அப்படியே வேண்டிட்டு அப்படியே இருக்கு. அதே மாதிரி இது பொதுவெல்லாம் அங்க எல்லாருமே புது வருஷம் இப்ப ஸ்ரீலங்கால எல்லாருக்குமே தெரியும். இது இதுல வச்சு சாப்பாடு சமைக்கக்குள்ள அங்க யூஸ் பண்ணுவீங்க. இங்க நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே ஸ்ரீலங்காத்து வருஷத்துல 2 தரம் போகும். போகக்குள்ள இது கொண்டு வரேன் ஸ்ரீலங்காவுக்கு பானை கொண்டு போனா என்ன நினைப்பாங்க? இது வந்து வாழையில எங்களோட வாழை எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. இதாயிட்டு அதால ஒரு கட்டு வாழையில இது வந்து $8 போட்டிருந்தாங்க. தர மாட்டேன். ஆமா $8 போட்டிருந்தாங்க. என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கு?
ஓகே இது வந்து என்னன்னு சொன்னா இதுல பாதி வெற்றி பாருங்க இது வந்து இந்த பாருங்க நாகதாவி இது வந்து ஸ்ரீலங்கால ஊர்ல வந்து இது மனப்புல அந்த வறட்சியான இடத்துல ஓகே ஓகே எனக்கு லைட்டா பசிக்கிட்டு தான் சாப்பிட்டேன் இங்க பாருங்க நான் ஸ்ரீலங்கால இருந்து சாப்பிட்டு வந்ததுக்கு பிறகு இப்ப சரியா ஒரு வருஷத்தால இன்னைக்கு நான் போனேன்னா நான் எங்க இந்த முருங்கை கை பண்ணிட்டேன் எங்க இருந்தது இது வழியா எங்க வெட்டிட்டு நான் என்ன பாக்கல உடனே தூக்குறாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டேன் அதுக்கு பிறகு என்ன கருகப்பிலா வந்து நான் வாங்கல கண்ணனால் அங்கே வாங்குவீங்க கருகப்பில ஆனா நான் இந்த பச்சை கருகப்பில வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதுல கஜு இருக்குது இது வந்து ரோஸ் வாட்டர் வாங்கியிருக்கிறேன் சாமிக்கு இது வந்து ஆப்பிள் வாங்கியிருக்கிறேன் ஆரஞ்சு வாங்கியிருக்கிறேன் வாழைப்பழம் வாங்கியிருக்கிறேன் இதுல வந்து சர்க்கரை இருக்குது இது வந்து பனை இந்த இதுல எடுக்கிறது வெள்ளமே இது வந்து இது புளி இருக்குது சுகர் வாங்கி இருக்குது இது வந்து அந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி நட்ஸ் ஐட்டம் தான் இதெல்லாம் இது வந்து காஜு பிளம் பிஸ்தா எல்லாமே இருக்குது பாதாம் எல்லாமே இருக்குது இது பிளம் தண்ணி ஒரு கட்டி வாங்கிருக்கு அதோட சேர்த்து வந்து இது என்னன்னு சொன்னா விறகரிசி நான் கூடுதலாவே மில்லட் வந்து ரைஸ் வந்து நான் ராகி விறகு கோதுமைன்னு சொல்லி நிறைய சமைக்கிறதால இது ஒரு பேக்கெட் ஸ்டோக்ல இருக்குது இது வந்து தூட்டி இருக்கிற அரிசி மாதிரி இருந்தது அதோட இது வாங்கியிருக்கிறேன் இவ்வளவுதான் இன்னைக்கு சாமி எனக்கு கோயிலுக்கு வாங்கினது அங்காலே ஒரு பொட்டி இருக்குது அது என்ன பொட்டி ஓ இதுவும் இருக்குது இது பிறகு பாப்பேன் இப்ப சாமி தைப்பொங்கலுக்கு வாங்கின சாமான் எல்லாத்தையும் திருப்பி இந்த பாக்ஸ் உள்ள போட்டுட்டு நான் கொண்டு வச்சுட்டு பிறகு நான் அங்கிட்ட அன்றாட சாப்பாடுக்கு உள்ளதை பாப்பேன் கொஞ்சம் தடுமாறுதான் கதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இது வந்து சாரியை ஃபர்ஸ்ட் வைப்பேன் அதோட பிளம்ஸ் ஏன்னா அன்னைக்கு தேடிட்டு இருக்க இல்லை ஃபுல் டைம் தானே எல்லா டைமுக்குள்ள வைப்பேன் வாழைப்பழத்தை வைப்பேன் அதோட என்ன சுகரும் வைக்கிறதா சுகர் இதுக்குள்ள வைப்போம் வேறு என்ன பெருக்க வைக்கிறது தண்ணீர் வைப்போம் சாப்பிட்றாங்க எல்லாம் வாங்கினாங்களா இதுல பனானா இதுல வைப்போம் இருக்குது இதையும் நான் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக தான் அதையும் இந்த சைட்ல வைப்போம் ஒரேஞ்ச் வாங்கினா அதையும் வைப்போம் சாமிக்கு வச்சுட்டு பிறகு நாங்க சாப்பிட்றதா இதுல வந்து என்ன பேர் அது ஆனா ஊதுபத்திய சாப்பாடு பண்ணும்போது வைக்க கூடாது அத வந்து மேலே வைக்கலாம் ஊதுபத்தி இதுக்குள்ள எல்லாமே வாங்கியிருக்கிறேன் இதுல வந்து சாம்பிராணி வாங்கியிருக்கிறேன் குங்குமம் வாங்கியிருக்கிறேன் இது கங்கா ஜலம் வாங்கியிருக்கிறேன் கும்பத்துக்குள்ள கங்கா ஜலம் வாங்கியிருக்கிறேன் கும்பத்துக்கு இதுல வந்து சாம்பிராணி இது என்ன பண்ணி கத்திக்குச்சு இது வந்து மஞ்சள் மற்ற வந்து இது வந்து என்னது இதுவும் அந்த இது வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் சாமிக்கு வந்து கும்பம் வைக்கிறதுக்கு இங்க வந்து இப்படியான தேங்காய் இருந்தது அங்கே சொல்றதுதான் கூடாது தேங்காய்னு சொல்லுவேன் நான் வந்து முடிக்கு வந்து மஞ்சள்ல முடி வைக்கிறேன் நான் இங்க கிடைக்காட்டி அப்படித்தான் செய்ய போறேன் இதுல ஒரு தேங்காய் உடைக்க வேணும் ஒரு தேங்காய் கும்பத்துக்கு வேணும் அப்ப நான் 2 தேங்காய் இருக்கிற வைக்கிறேன் ஓகே இன்னைக்கு அவ்வளவுதான் பொங்கல் சாமான் இவ்வளவுதான் அதோட சேர்த்து நான் ஒரு தட்டு வாங்கினான் இல்ல சாமி இது வைக்கிறது இதுல வந்து ஒரு அன்னாசி பழம் வாங்கியிருக்கேன் எனக்கு அன்னாசி பழம் சரியான விருப்பம் அதில் வாங்கிட்டேன் நீங்க சம்பல் ஏதோ செய்ய முடியும் இதுல வந்து ஒரு தட்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து அன்னைக்கு குளிராயோ மழையோ என்னன்னு தெரியாதானே வாழையிலேயே கீழே வைக்கிறாங்க இதுல வாழையிலே வச்சு கிடைக்கிறது பொங்கல் சாமான் ரெடி அங்க நான் உங்களுக்கு கரும்பு காட்டுறேன் இந்த கரும்பு இங்க கட்டினாங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கலன்னு இந்த வருஷம் முடிச்சது இந்த வருஷம் நான் நேரத்துக்கே வாங்கிட்டேன் கரும்பு போய் இதை வந்து 4 மூலையில வச்சு தோரண மாதிரி கட்ட போறோம் அதுக்குதான் இந்த கரும்பு வாங்கிக்கிறேன் 4 கரும்பு வந்து சிறப்பான வீடியோ நாங்க வந்து நெடுகரை வீடியோ செய்ய அடிக்கடி நாங்க ஒவ்வொரு வருஷமுமே நாங்க இப்படிதான் செய்வோம் நாங்க எல்லாருக்குமே நாங்க வீடு வாங்கி 5 வருஷம் ஆகுது
ஒரு வருஷம் நாங்க செய்யல, ஏனண்டா கரண்ட் அம்மா வந்து மோசம் போனபடியா. பிறகு 3 வருஷம் நாங்க செஞ்சிருக்கோம். வீட்டுக்குள்ள கிண்டிட்டு நான் சாமி படத்துல எல்லாம் கோலம் போட்டு அப்படி செஞ்சிருக்கேன். நாங்க ஒரு வருஷம் செய்கிறோம். நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் வீடியோவா இப்ப வந்து இதுல வந்து கோகனட் பவுடர் வாங்கியிருக்கிறோம். இது இந்த மாசம் போன மாசம் நீங்க பாத்துட்டீங்க வாங்கினது. இந்த மாசத்துக்கு இந்த மாசம் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட். இதுல வந்து கார்டமன் சாயம் இருக்குது. இது நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது வாங்கியிருக்கிறேன். 10 பேக்கெட் இருக்குது. இதுல வந்து இதே வாங்கினான்னு சொன்னா இதுல ஒன்று செய்ய போறேங்க. செமையா இருக்கும். அது அதின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இது 2 கெரட்டின் பற்றி இதுவும் பற்றி ஒரு வீடியோ செய்யறதுக்கு தான். இதுல வந்து நிடோல்டின் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதுல வந்து ஜிஆர்பி நெய் தான் எங்களோட பிரியாணியின் ரகசியம். அது பிரியாணி போடுற கூடுதலா நெய் ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து 2 வெங்காயம் வேட்டு. ஓ எனக்கு பிடிக்கும். இதுல கசகசா இருக்குது. இதுல ஒரு சோப் வாங்கியிருக்கிறேன். சோப் பிடிக்குமா? இந்த சோப் வாங்கியிருக்கிறேன். அதோட சேர்த்து தயிர் வாங்கியிருக்குது. அதோட சேர்த்து 2 நான் வந்து ஹிமாலயன் இந்த உப்பு பேக்கெட் தான் யூஸ் பண்றேன்னா அதுல 2 உப்பு வாங்கியிருக்கிறேன். அவ்வளவுதான். இதுல ஒரு தேங்காய், இது வந்து நான் கறி யூஸ் ஒரு தேங்காய் வந்து இவ்வளவு வாங்கியிருக்கேன். இதுக்கு இங்கால வாங்கியிருக்கேன். ஜிஞ்சர் வாங்கியிருக்கிறேன். என்ன இஞ்சி வாங்கியிருக்கிறேன். நான் இஞ்சி வந்து நாங்க ஸ்ரீலங்கா நிக்கக்குள்ள என்ன விலை சொன்னாங்க? பிரியாணி போடுறதுக்கு 1 கிலோ வந்து 5000. அது இப்ப இல்ல 2 இயர்ஸ். இதுல கூட வாங்கியிருக்கிறேன். இது 1 மாசத்துக்கு இஞ்சி. இது இந்திய உள்ளியும் எனக்கு கட்டாயம் தேவை கூட எடுக்கிறது. இதுல வந்து என்ன வாங்கியிருக்கேன் சொன்னா இந்த தக்காளி காயாவும் இருக்கும். எனக்கு தக்காளி காய் வந்து பால் கறி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது விலை சரியான விலையா பழத்தங்க. இதுல வந்து பாருங்க பச்சை மிளகாய். இது வந்து 1 மாசத்துக்கு சாப்பிட கூட பச்சை மிளகாய் யூஸ் பண்றோம். இது நல்ல உழைப்பு அதனால என்ன செய்யுது. தேசிக்காய் வாங்கியிருக்கேன். போன முறை தேசிக்காய் போத்தல் வாங்கியிருந்தேன்னா இது ஒரு பெரிய தேசிக்காய் நாங்க வாங்கினா. பட் இது பாதிய வைக்கணும். அதாவது நான் இந்த முறை குட்டி குட்டி காய் வாங்கியிருக்கேன். 399 தான் இந்த பேக்கே. 399 கண்ண நாளைக்கு இருக்கும். தக்காளி என்னதுக்கு வாங்குறேன்டா? பிரியாணிக்கு. தக்காளி யூஸ் பண்ற கூட நான் எல்லாத்துக்கும் போடுற தக்காளி. இது ஜூஸ் அடிக்கிறது கருவேப்பிலை. இதே என்னன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு சரியான விருப்பம் இந்த தக்காளி. ஆனா இல்லையே நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஏதோ குடிஞ்சு வந்த மாதிரி இருந்தது. நான் இது ஒரு குடி வந்து 399. ஆனா நான் 2 வாங்கினேன். கீரை வந்து அது கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம் பண்றபடியா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க சிவப்பு கீரையும் இருக்கு. என்னதுக்கு நாங்க சிவப்பு இது மாதிரி இருக்கும். இது தனி பச்சையா இருக்கும். இது சிவப்பா இருக்கும். இந்த மாதிரி நாங்க தோட்டத்துல கீரை போட்டுருந்தோம் பாருங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல கிடந்ததும் இருக்குது. இதுல வந்து என்ன கத்திரிக்காய் வைக்கிறது ஒரு 5-6 கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய் வாங்கிருக்கோம். கத்திரிக்காய் நாங்க டெய்லி வாங்குறது. இதுல கொஞ்சம் போஞ்சிட்டா இருக்குது. இது வந்து இப்ப குளிரண்டபடியா நாங்க டெய்லி இப்ப சூப்பு செய்யறோம் நாங்க நைட் டைம்ல. அதுக்காக இது வந்து இந்த பிஸ்கெட் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. ஏன்னா உடனே ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. இது நான் வந்து வேலை செய்ய போற இடத்துல 1 வருஷத்துக்கு முதல் வேற ஒரு கம்பெனி ஒன்றுல வேலைக்கு போன இடத்துல இஸ்பானிஷ் அங்கிள் ஒருவர் தான் எனக்கு இந்த பிஸ்கெட் நெடுகளும் கொண்டு வந்து சரி பேர் சாப்பிடுறதுக்கு. எங்க வாங்கினேன்னா அவர் கடையை சொல்ல மாட்டார். அவருக்கு இஸ்பானிஷ் தான், இங்கிலீஷ் வடிவா தெரியாது கதைக்கிறதுக்கு. இன்றைக்கு கண்ட உடனே நான் வாங்கிட்டேன். இப்படிதான் இருக்கு இந்த பிஸ்கெட். நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. ஜெல்லி மேலுக்கு வந்து ஜெல்லி, கீழே வந்து பிஸ்கெட். இதே வாங்கினானுடா. சில நேரம் வேலை விட்டு வந்தா அங்கரன் வந்து பிரிட்ஜில் வச்ச சாப்பாடு சாப்பிட கூட இது உடனே நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு பேக்கெட் 49 cents தான். பிரிட்ஜில் வச்சா இதை சாப்பிட மாட்டேன் சாப்பாடு. அதால வந்த உடனே ஏதாவது செய்யணுன்றதுக்காக நான் இது செய்யறது கூட. அதால வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு நல்ல விஷயம் அது. ஓகே, இதுல என்ன இருக்குதுண்டா? இது என்ன சொல்லுங்க. போன வருஷம் மரத்துல அகப்ப வாங்கினேன். இந்த வருஷம் இதுல அகப்ப வாங்கிருக்கேன். இது பொங்கல் அகப்ப. இது இதுல வந்து இங்க வந்து புளி இப்படித்தான் வரும். நான் இந்த அப்படிதான் யூஸ் பண்றேன்.
இதுல 4-5 பிராண்ட்ல வரும். நான் எந்த பிராண்ட் இருந்தாலும் இது எடுத்து வந்து பழப்புளி இந்தியால என்ன வருது நல்ல எதெண்டாலும் எனக்கு ஓகே. இது தாய்லாந்துல இருந்து இந்த புளி. இதுல வந்து பீட்ரூட் இருக்குது. அதனால நாங்க பீட்ரூட் சாப்பிட்டு பீட்ரூட் சம்பல் செய்யறவங்க தான் நினைக்கிறீங்க. அதால இந்த பீட்ரூட் இந்த வாங்கியிருக்கேன். நல்ல மேம். இதுல வந்து வெண்டிக்காய் அங்க எனக்கு பீட்ரூட் பிடிக்கும், வெண்டிக்காயும் பிடிக்கும். வாங்கல இப்பதான் வாங்கிருக்கீங்க. இதுல வந்து எல்லாருக்கும் தெரியும் கத்திரிக்காய் இல்லாம வரவே மாட்டேன் கடைக்கு. இதுல வந்து இது பம்பு தானே, என்ன பேர் தெரியாது. இது யாராவது பேர் தெரிஞ்சு இது நான் பம்புட்டு தான் சொல்றேன். நாங்கள் ஆனா ஸ்ரீலங்கால இதே மாதிரி சின்ன பட்டுக்காய் சொல்றோம். நீங்க உங்க இடத்துல என்ன பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றேன். நீங்க உங்களோட இடங்கள்ல யாராவது இருக்கா என்ன பேர்? ஆனா இந்த சொப்பின்ல வாங்க பாருங்க, குப்பை போடுறதுன்னு ஒரு சமயம் இது. இதுல வந்து உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல உருளைக்கிழங்கு அந்த பேக்கில வர நல்ல மதிவா வரும். ஆனா இது வந்து புதுசு. ஆனா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. இதுல வந்து அலோவேரா வாங்கியிருக்கிறேன் நான். இது வந்து என்னத்துக்கு நான் வாங்கியிருக்கிறேன்னா, இது வந்து மார்னிங் டைம்ல நான் சாப்பிடுறேன். நான் முதல் கனகாலம் வாங்கல டே கண்டிட்டு ஓகே வந்து எடுத்துட்டு அப்படி சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி நல்ல வெள்ள வெளியே இருந்தது. ஜோக்ஸ் பிடிக்கணும். இதுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கு, இது கூழ் காய்ச்சி வாங்கிட்டேன். இதுல வந்து என்ன இருக்குது, கோஃபி நெஸ்கஃபே கோஃபி வந்து வாங்கியிருக்கேன் போட்டல். இதுல மில்க் போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். அதனால இது வந்து குளிருக்கு இப்ப இதெல்லாம் தேவை. அவ்வளவுதான் நாங்க ஷாப்பிங். இதுல பச்சரிசி பேக் வந்து பொங்கலுக்கு வாங்கியிருக்கேன். இதான் எங்களோட பச்சரிசி பேக் $18, $19. எத்தனை ரூபி? 10 ரூபி. 5 கிலோ வந்து $19. Oh my god. இது வந்து ஃபைரோசஸ் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து 16 லட்சம். புட்டு ரொட்டிக்கு நல்ல சமையல். அவ்வளவுதான். இது இன்றைக்கு வந்து இது வந்து என்ன ஷாப்பிங்கப்பா? தைப்பொங்கல் ஷாப்பிங். இதுல ஒரு சன்ஃபிளவர் ஆயில் போத்தல் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன். அதுல ஒரு ஆயில் போத்தல். அவ்வளவுதான் இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் செஞ்சது. போன முறை ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் உண்டு, இந்த முறை ஒரு சின்ன உண்டு. எல்லாமே இருக்குது. அந்த ஃபயர் ஐட்டங்கள் எல்லாமே போன முறை ஸ்டாக் பண்ணிட்டேன். எங்க வீட்டு தேவைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஐட்டமும் மற்ற பொங்கலுக்கு தேவையான சாமான் மட்டும் தானே இருக்கிறபடியா? ஓகே ஓகே. இன்றைக்கு வந்து இதோட நாங்க இந்த காணொலியை நிறைய செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில உள்ள பெல் பட்டனை போய் டங் டங்னு தட்டி விட்டீங்கன்னா தான் நாங்க போற வீடியோ எல்லாம் வரும். மற்றது வந்து என்னன்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோல இன்ட்ரெஸ்ட் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மற்ற வந்து நாங்க வீடியோ செய்ய கூட ஏதாவது மிஸ்டேக் பண்றோமா கலைக்கிறோமா ஏதாவதுன்னு சொல்லி அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை நாங்க அதற்கு திருத்தி கொண்டு நாங்க வந்து வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே பாய்.